டிவிகே மாநாடு நடந்ததுல இருந்து விஜய்க்கு இவ்வளவு லட்சம் ஓட்டு கிடைக்கும் அவ்வளவு லட்சம் ஓட்டு கிடைக்கும்னு நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனை லட்சம் ஓட்டு கிடைச்சாலும் விஜயோட சொந்த குடும்பத்தில் இருந்து ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு விழுகாதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? விஜயோட ஒய்ஃப் ஆகட்டும், சன் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், இவங்க 3 பேத்தாலையுமே விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. ஏன்னா இவங்களுக்கு இந்தியால ஓட்டு உரிமையே கிடையாது. இவங்க 3 பேருமே யூகே ரெசிடென்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவு நாளா யூகேல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயோட ஒய்ஃப் சைல்ட்ஹுட்டா இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே யூகேல செட்டில் ஆகி அங்க குடியுரிமை வாங்கி இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் விஜயோட பையனாகட்டும் பொண்ணாகட்டும் இவங்க 2 பேருமே பெரும்பாலும் இந்தியன் நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க 2 பேருமே இங்கிலாந்துல தான் பிறந்திருக்காங்க. விஜயை தவிர விஜயோட ஃபேமிலி எல்லாமே யூகே ரெசிடென்ஸ்ல தான் இப்போ வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால வரைக்குமே விஜயோட சொந்த குடும்பத்தில் இருந்து இன்னும் ஒருத்தர் கூட இந்தியால குடியுரிமையும் வாங்கல, ஓட்டு உரிமையும் வாங்கல. தான் சொந்த குடும்பத்தை இங்கிலாந்துல சேஃபா வச்சுட்டு தன்னுடைய சொந்த ரசிகர்களை இப்படி ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயங்கிறத விஜயோட குட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுவிட இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இல்லீகலா பிளாக் மணி ஒயிட் மணியா மாத்துற ஒரு கம்பெனில விஜயோட ஒய்ஃப் பார்ட்னரா இருக்காங்க. அதை பத்தி நெக்ஸ்ட் ரீல்ல சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.